சார் வணக்கம். முரளிதரன் சார் வணக்கம். முரளிதரன் சார், நம்ம இந்த டாஸ்மார்க் விவகாரம் தொடர்பாக நிறைய விவாதங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு நம்ம நிறைய டிபேட்லாம் நீங்களும் பேசியிருக்கீங்க, நாங்களும் பேசியிருக்கோம். ஆனால் ஒரு 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 ரெஸ்டோ பாரில் நைட்டில் நடந்த ஒரு சண்டைக்கு பிறகான ஒரு கண்டினியூஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்னென்னலாம் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்ட்டு போலீஸ் வந்து கடைசியாக நின்று இருக்கக்கூடிய இடத்த மட்டும்தான் சார் நாங்கள் தொட விரும்புகிறோம். அது கொக்கைனில் வந்து நின்று இருக்கிறது தான் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயமாக பார்க்குறோம் சார். இன்னைக்கு இந்த டாஸ்மார்க் எல்லாம் எப்படி இவங்க இந்த கவர்மெண்ட் கண்காணிக்குது, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷின் கூட இவங்க கிட்ட கிடையாது அப்படிங்கிற அளவில் தான் அரசாங்கமே நடத்தக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தினுடைய லட்சணம் இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ரெஸ்டோ பார்ஸினுடைய மானிட்டரிங்கில் வந்து இவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நம்ம வந்து ஆரம்பத்துல வந்து வருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, லைசன்ஸ் ஒருத்தர் வாங்கி இருக்காரு, நடத்துறது இன்னொருத்தர். இது வந்து ரெஸ்டோ பார்க்குன்னு கிடையாது. நீங்க எந்த டாஸ்மாக் பார் எடுத்தாலும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. முக்காசி டாஸ்மாக்ல கேவைசி யாரு இது டெண்டர் எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா பேரு வந்து ஏதோ ஒரு முரளி, பெங்களூர் வடக்கு, அவ்வளவுதான். வேற எதுவும் இருக்காரு, ஆதார் இருக்கா, எதுவுமே இருக்காரு. சோ இதுல வந்து பயங்கரமான ஊழல். அதாவது சாதாரண டாஸ்மாக் பார்ல இந்த மாதிரி அப்பர் ரெஸ்டோ பார்ஸ், பப்ஸ் அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அதுல அதை விட அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டாவது, அரசியல் தலையீடு இல்லாம இதெல்லாம் வந்து சுமூகமா நடத்த முடியாது. என்ன அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அரசியல் பிரமுகர்கள் யாராவது இந்த பார்ஸுக்கு வந்தாங்கன்னா, இந்த பார் 11 மணிக்கு மூடுற பாரா இருந்தா 1 மணி 2 மணி 3 மணிக்கு போகும். ஓகே, விடிய விடிய நடக்கலாம். ஏன்னா பிரமுகர் உள்ள இருக்காரு, ஆளுங்கட்சி பிரமுகர், அதனால பயமே இல்லை, எந்த போலீஸும் நம்மள கொஸ்டின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த கொக்கைன் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல, இந்த கொக்கைன் மாதிரி விஷயங்களை எங்க இருந்து எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி நம்ம வந்து கொக்கைன் மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு தரப்பான உங்களுக்கு போதை வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து லோவர் எண்ட், ஏன்னா கீழ்மட்டத்து போதை மருந்துகள், ப்ராபப்ளி கஞ்சா, இந்த சில சில மாத்திரைகள், அதெல்லாம் வந்து ஏழைகளின் போதை வாஸ்துகள். என்ன இந்த மாதிரி ஹை எண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கிளப்ல இதுல எல்லாம் அங்க இருக்கும் போதை மருந்தெல்லாம் இந்த கொக்கைனு, அப்புறம் வந்து இன்னும் பலவிதமான மெத்துல வந்து நிறைய இருக்கு. என்ன இதெல்லாம் வந்து சாதாரண 1 கிராமுக்கு 12,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதை வந்து நீங்க ரோட்ல விற்க முடியாது, பஸ் ஸ்டாண்ட்ல விற்க முடியாது. அதெல்லாம் கஞ்சா மாதிரி ஐட்டம் தான் அங்க விற்பேன். இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து விற்கிறதுக்கு ஒரு எலிட் கிரௌட் வேணும். அந்த கிரௌட வந்து ஐடி கம்பெனில போய் நேரா போய் ஐடி கம்பெனி வாசல்ல இருந்து விற்க முடியாது. சோ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிளப்ஸ்ல வந்து போய் அவங்க வந்து கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அங்க வர்ற போறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு பழக்க விட்டு அப்படியே ஒரு ஒரு நெட்வொர்க் ஒன்று உருவாகும். அப்படித்தான் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் புழங்குகின்றன. ஆனா இது வந்து யார் கண்டிக்கணும், யார் கண்டிக்கணும்? கண்டிப்பா காவல்துறை தான் அதெல்லாம் பார்த்து ஃபர்ஸ்ட் அந்த பார் நடத்துறவர் வந்து அதெல்லாம் அனுமதிக்க கூடாது. அவர் அப்படி அனுமதித்திருந்தால் அவர் மேல் தவறு. அவர் அனுமதிக்க அவருக்கு தைரியம் கொடுத்தது காவல்துறையா இல்ல அரசியல் பிரமுகர்களா அப்படின்னு பார்த்து அவங்க மேல அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் போக. இது வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள். சோ ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் பரவத்தான் செய்யும். ஆனா இது தவிர பிரைவேட் பார்ட்டிஸ் இருக்கு. பிரைவேட் பார்ட்டிஸ்னா நம்ம வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கூட பேசணும். சில பிரைவேட் பார்ட்டிஸ்னா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் போற பார்ட்டிகள். அங்கெல்லாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும், நேத்து கூட ஒருத்தர் பேசினாரு, தமிழ்நாடு ஹாலிவுட் கொண்டு பாலிவுட், ஹாலிவுட், நம்ம காலிவுட் எல்லா வுட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்களை உபயோகிக்கும் நடிகர் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து அடிமையானவர்கள், மற்றவங்க வந்து இந்த ஒழுங்கு படம் கிடம் கிடைக்காதவங்க, அந்த மாதிரி ஒரு சைட் பிசினஸ் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக செய்யறவங்களும் இருக்காங்க. சோ இது வந்து பரவலா இருக்கு, ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஸ்ரீகாந்த் வந்து ஒரு பலியாடாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிதான் பார்க்கணும் தவிர இவங்க வந்து ஃபுல்லா தூர்வி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எதுவுமே கிடையாது. சரி முரளி, நான் அதாவது நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோனுடைய ஆனுவல் சீசர் ரிப்போர்ட் இருக்கு. அவங்க வந்து ஸ்டேட் வைஸ் வந்து இந்த சீசர் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க.
இதில் அதிகமாக, அதாவது கஞ்சாவை தவிர்த்து அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ட்ரக்காக இருக்குதுன்ட்டு போலீஸ் தரப்பில் சொல்லப்படக்கூடிய 2-3 ட்ரக்கை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த LSD அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 368 பிளாட் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அந்த வருஷம் பிடிபட்டதில் கர்நாடகாவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் தான் பிடிபட்டிருக்குது. அதே போல் இந்த MDMAன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரக்கும் நீங்கள் கிட்டத்தட்ட 137 கிலோ பிடிச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டில். சார் இது எல்லாமே இது வந்து அப்படியே வரிசையாக 2024 வரை போனோம்னா இது எக்கச்சக்கமாக இருக்குது. இதனுடைய வடிவங்கள் இது வந்து ஊறுபட்டது பிடிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இங்கே வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான், இங்கே விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிறது தான் இதை உறுதிப்படுத்துது. எப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னால் புரஷவாக்கத்திலேருந்து ஒரு ட்ரக்கை வந்து கடத்திட்டு போய் ராமநாதபுரம் வழியாக வந்து ஷிப்பில் கடத்திட்டு போகலான்ட்டு போகும்போது டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் வந்து பிடிச்சாங்க. ஒரு பெரிய கும்பலை வந்து பிடிச்சாங்க. இங்கே பக்கத்தில் நம்ம வேப்பேரி கமிஷனர் ஆஃபீஸ்க்கு பின்னால் இருக்கக்கூடிய புரஷவாக்கத்திலேருந்து ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா வந்து சென்னை வழியாக, அதுவும் வழித்தடத்தில் கார் மூலமாகவே எடுத்துகிட்டு போகும்போது வழியில் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் இதெல்லாம் இங்கே வந்து சேல் பண்ணுறதுக்கு உண்டான இடமாக இந்த மாதிரி பப்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸும் தான் இருக்கா, இல்லை வேறு வடிவங்கள்லையும் இது விற்பனை செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ரெஸ்டோ பார்ஸ் வந்து சாதாரண மனிதர்களை நோக்கி செல்வது. நீங்க வேற வழிங்கிறது தான் இந்த எலிட் பார்ட்டிஸ். அதாவது VIP பார்ட்டி. நம்ம ECRலாம் போனீங்கன்னா சனி ஞாயிறுல பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ட்டிஸ் நடக்கும். இந்த மாதிரி எங்கெல்லாம் பிரைவேட் நாட்டி நடக்குது. அப்புறம் அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ராக் ஷோஸ் நடக்கும். ராக் ஷோஸ் ஓப்பனா பண்றது ஒண்ணு, இன்னொன்னு வந்து எக்ஸ்க்ளூசிவா சில ஒரு 50 பேர் 100 பேருக்கா பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு நைட்ல வந்து ஒரு ஷோஸ்ல இதெல்லாம் இருக்கும். சோ இதெல்லாம் தான் அவங்களுடைய கிளையன்டேல். ஓகே ஓகே பேசலாம். சார் வணக்கம். முரளி சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா சார் உங்களுக்கு? கேட்க சொல்லுங்க சார். தேதி வந்து 18/6/2025 சார். நேரம் வந்து 16 மணி. சாயங்காலம் 4 மணிக்கு F3 நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி நீங்கள் வந்து ஆன்டி நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னுடைய உதவி ஆய்வாளர் அருள்மணி அப்படிங்கிறவர் ஒரு தனி அறிக்கையை கொடுக்குறாரு சார். NDPS ஆக்ட் 57 செக்ஷன் 57 படி அவர் வந்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அதில் 17ஆம் தேதி சாயங்காலம் 19 மணி சார். 19 மணினா ஒரு 7 இல்லையா? ஒரு 7 மணி அளவிற்கு அவருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையில் அவர் வந்து நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையம் பஸ் ஸ்டாப் அருகில் இருக்கிறார். இருக்கும்போது அங்கு வந்த ஒருத்தர்கிட்ட இருந்து அவங்க வந்து ட்ரக் வந்து பறிமுதல் பண்ணுறாங்க சார், வாங்குறாங்க. வாங்கிட்டு நாங்கள் வந்து யார் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணோம், என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்குறாரு. ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிரதீப் குமார் அண்ட் ஜான் அப்படிங்கிற 2 பேர். சார் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் நுங்கம்பாக்கம் அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு முன்னால் நின்றுக்கிட்டு கொக்கைன் ரொம்ப சாதாரணமாக விற்பனை செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரிப்போர்ட் வந்து சொல்லக்கூடிய செய்தி. ஏன்னா அந்த இடத்துல நிறைய ரெஸ்டோ பார்ஸ் இருக்குது சார். நுங்கம்பாக்கத்தை சுற்றி ஊறுபட்டது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இருக்குது அந்த இடத்துல. சார் இது வந்து இவங்க இங்கே இப்படி நடக்குதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. இப்படி ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்து ஒரு SI கொடுத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், லாண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு FIR ஃபைல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னா இதை இவ்வளவு நாள் இவங்க கவனத்துக்கு வராமல் போயிடுச்சுன்ட்டு அர்த்தமா, இல்லை அங்கே நிறைய விற்பனை செய்யப்படுது இவ்வளவு நாள் இவங்க கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படின்ட்டு அர்த்தமா? இதுக்கு கண்டுக்காம விட்டுட்டாங்கன்னு தான் அர்த்தம். வேற என்ன அர்த்தமா இருக்கு? சரி, போலீஸுடைய உதவி இல்லாம எதுவுமே எங்கேயும் நடக்க முடியாது சார். கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் எடுத்துக்குங்க, என்ன வெத கொக்கைன் மெத்து இதெல்லாம் எடுத்துக்குங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஜாஃபர் சாதிக் மாட்டினார் பாத்தீங்களா, அவரை வந்து தமிழக போலீஸ் பிடிக்கல. அவரை பிடிச்சது வந்து வெளிநாட்டுல, நியூசிலாந்துல இருந்தும் அமெரிக்கால இருந்து நமக்கு வந்து செய்திகள், இந்த மாதிரி ஒரு கிங் பின் தமிழ்நாட்டுல ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் தான் அவரை பிடிக்கிறாங்க. சோ தமிழக காவல்துறை எப்பயோ சோடை போய் அது வந்து ஒரு தூக்க கலக்கத்துல இருக்கு. என்ன அது இன்னும் எழுந்த மாதிரி கிடையல.
அதை வந்து கிட்டத்தட்ட முன்னெல்லாம் வந்து ஒரு மனசாட்சிக்கு ஏற்ப அட்லீஸ்ட் ஒரு 50% வேலை செய்வாங்க. இப்ப அது செய்யறதே கிடையாது. இப்ப முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியின் அடிமையோ பணத்துக்கு அடிமையாகவோ தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது. எப்ப பிடிக்கணுமோ அப்ப மட்டும் பிடிப்பாங்க. ஏதாவது ஒரு அழுத்தம் வந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுகவின் ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் மேல குற்றம் சாட்டப்படுகிறது. அதுல இருக்கவங்க தான் 2 பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு. அவங்க யாருடன் தொடர்பில் இருந்தார்கள் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் வச்சுக்கோங்க. அது இங்க சுத்தி அங்க சுத்தி காலிலே வந்து சுத்திக்கும். நம்ம ஃப்ரெண்டு பரதநாதன் சொன்னார்ல, எல்லாமே பாஜக மாநிலங்களில் தான் நடக்கிறது, தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்கவில்லை என்று. அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எல்லா மாநிலத்திலும் நடக்குது. ஜாஃபர் சாதிக் எனும் கிங்பின் வந்து தமிழ்நாட்டில் தான் பிடிபட்டார். அப்படி இருக்கும் பொழுது இங்க எதுவுமே நடக்கவில்லை, எல்லாம் வந்து சுத்தமாக இருக்கிறன்றா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு அரசியல் பிரமுகர் மட்டும், அது யார் பேரை நான் குறிப்பிட விரும்பவில்லை, அவர் வந்து இதற்கு முன்னால், அதாவது கடந்த ஆட்சி அதற்கு முன்னாள் ஆட்சி எல்லாம் இருக்கும் பொழுது அவர் வந்து அதுவும் ஒரு நுங்கம்பாக்கம் ஹைரோட்டில் இருக்கும் ஒரு நட்சத்திர வெடித்துக்கு நைட்டு சென்றார் என்றால் விடிய விடிய 2-3 மணி வரைக்கும் அந்த நட்சத்திர வெடி தொடர்ந்திருக்கும். அதுக்கெல்லாம் நானும் போயிருக்கேன், நானும் அவங்கள பார்த்துருக்கேன். உள்ள போயிலே சொல்லிடுவாங்க, சார்லாம் இருக்காங்க, அதனால விடிய விடிய எந்த பிரச்சனையும் இருக்காது, வாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. நாங்களாம் வந்து என்ன சொல்றது, ஓல்ட் மெட்ராஸ் பாய்ஸ், என்ன இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தவங்க. அதனால போலீஸ் வந்து கதை சொல்லலாம், ஆளுங்கட்சி கதை சொல்லலாம், ஆனா உண்மைன்னு ஒன்று இருக்கு. அது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிதளவில், அதாவது இந்த போதைப் பொருள் என்பது மக்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது, நம்ம கல்லூரி மாணவர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி கொக்கைன் போன்ற பொருள்கள் வந்து பணக்கார வீட்டு குழந்தைகளும், அதாவது செலிபிரிட்டிஸ் தான் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். சாதாரண மனிதனால் இதெல்லாம் யோசிச்சு கூட, சார் 12,000 கொடுத்து உங்களால கொக்கைன் வாங்க முடியுமா சார்? 1 கிராம், அதுவும் 1 கிராம் சார், ஒரு நைட்டுக்கு தான் அது போதை கொடுக்கும். என்ன, அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது. இதை வாங்குறதுக்குன்னே வந்து ஒரு அதிர்ஷ்டம் வேணும், பிறந்து இருக்கணும், அந்த மாதிரி குடும்பங்களில் பிறந்திருக்கணும், இல்ல பணம் ஈட்டி இருக்கணும். அப்பதான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ பணம் இருக்கும், என்ஜாய் பண்றாங்க. அதை போலீஸும் அரசு அதிகாரிகளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சன உண்மை. எல்லாம் உண்மையில நீங்க வந்து எல்லாம் கண்டுபிடிக்கணும் வச்சுங்க. இந்த அரசு அதிகாரிகள், இந்த போலீசார்கள், இவர்களுடைய சொத்துடைமையை போயிட்டு நீங்க தோண்டி பார்த்தீங்கன்னா என்ன, இப்ப ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றத்துல நீதியரசர்கள்லாம் நாங்கெல்லாம் உண்மையானவர்கள் சொல்லி சில நீதியரசர்கள் தங்களுடைய இத்தனை வாழ்நாள் பூரா எவ்வளவு சம்பாதிச்சாங்க, எவ்வளவு சொத்து இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுவும் போய் பாத்தீங்கன்னா பாதி நீதியரசர்கள் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் இருக்கும் போலீஸ் அதிகாரிகள், அதுவும் எஸ்பி முதற்கொண்டு மேலே இருப்பவர், கீழே இருப்பவர் வேணாம், கீழே இருப்ப எப்படி வாங்குவாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்பி முதற்கொண்டு மேலே உள்ளவர்கள் அவர்களுடைய சொத்துக்களை அதாவது பொது வழியில் வைத்தார்கள் என்றால் யார் எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, எவ்வளவு கமிஷன் வந்துகிட்டு இருக்கு, எல்லாமே தெரியும். அங்கேயும் ஜிபேலே வந்திருக்கும். இதெல்லாம் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, எல்லாம் நடக்கிறது தான். சரி, ஓகே. ஆமா சார், ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டே இல்லாத நடிகர்களை பிடிப்பதை விட இந்த மிர்ச்சி சுச்சி இருக்கான் பாருங்க, அவங்க ஒரு வீடியோல சில பிரபல நடிகர்களை பத்தி பேசினாங்க. இதன் தொடர்ச்சியாக அவர்களையும் இந்த அரசு வந்து விசாரிக்குமா, இல்ல விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். விசாரிக்குமான்னு தெரியல, பட் விசாரிச்சு நல்லா இருக்கும். பிரபல நடிகர்கள் இப்படிப்பட்ட மார்க்கெட் இல்லாதவர்களை பிடிச்சு அவர்களை பலியாடு ஆக்குவதை, பிரபலமானவர்களை பிடித்தால் அது மக்களும் அப்புறம் சினிமா நடிகர்களும் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி சார், ரொம்ப நன்றி.